வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சொத்து குவிப்பு வழக்கு, புதுச்சேரி அரசுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம். பாரம்பரியத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்கும், புதுப்பிக்கப்பட்ட பிரெஞ்சு பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. உணவகங்களில் ஆய்வு செய்யாத உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு கண்டனம், சமூக அமைப்பினர் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். 200 ஆண்டுகள் பழமையான பிரெஞ்சு பெண்கள் பள்ளி புதுப்பிக்கப்பட்ட கட்டிடத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் ரங்கசாமி பாரம்பரியத்தை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என உறுதி அளித்துள்ளார். புதுச்சேரியில் 200 ஆண்டுகள் பழமையான முதல் பிரெஞ்சு கல்வி நிலையமான பென்ஷனாட் டி ஜீன்ஸ் மேல்நிலை பள்ளியின் மறுசீரமைக்கப்பட்ட கட்டிடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் சிவக்கொழுந்து, ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள இந்த பள்ளி அதன் பாரம்பரிய கட்டிடக்கலை வடிவம் மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு புதிய பொலிவுடன் திறக்கப்பட்டுள்ளது. திறப்பு விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, 200 ஆண்டுகள் பழமையான இந்த கல்வி நிறுவனம் இந்தியாவின் முதல் பிரெஞ்சு பெண்கள் பள்ளியாகும். பெண் கல்வியை ஊக்குவிக்க வேண்டும் என்று பாவேந்தர் பாரதிதாசன் வலியுறுத்தியதற்கு இந்த பள்ளியே சிறந்த சான்றாக விளங்குகிறது என்றார். மேலும் புதுச்சேரியில் பழமையான கட்டிடங்கள் இல்லை என்று சிலர் கூறுகின்றனர். ஆனால் இந்த பள்ளி கட்டிடம் புதுச்சேரியின் வரலாறு மற்றும் பாரம்பரியத்தை எடுத்து காட்டும் முக்கிய அடையாளமாக திகழ்கிறது. மாநிலத்தில் உள்ள பாரம்பரிய கட்டிடங்களை பாதுகாப்பதில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது என தெரிவித்தார். வஉசி பள்ளி கட்டிடத்தை தொடர்ந்து இந்த பள்ளியும் அதன் பழமையான வடிவமைப்பு மாறாமல் சுமார் 7.5 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரி மக்களிடையே பிரெஞ்சு மொழி கற்கும் ஆர்வம் தொடர்ந்து இருந்து வருவதாக தெரிவித்த முதலமைச்சர், புதிய கல்விக் கொள்கையிலும் பிரெஞ்சு மொழி பாடமாக தொடர வேண்டும் என்பது அரசின் விருப்பம். புதுச்சேரியில் பிரெஞ்சு மொழி கட்டாய பாடமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளேன். பிரெஞ்சு மொழி கல்வியை தொடர்ந்து வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். அரசு பள்ளிகளில் தரமான கல்வி வழங்கப்பட்டு வருவதாகவும் அனைவருக்கும் கல்வி வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசு பள்ளி மாணவர்கள் பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகளில் சேரும் அளவிற்கு முன்னேற்றம் அடைந்திருப்பதாக கூறிய அவர், பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் அரசு பள்ளிகளுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு கல்வித்தரத்தை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஏற்பாட்டில் காமராஜர் நகர் தொகுதியில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஜீவா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி சுகாதாரத்துறையுடன் இணைந்து இந்த முகாம் நடத்தப்பட்டது. இந்த முகாமில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், முன்னாள் கவுன்சிலர் சேகர், காமராஜ் நகர் தொகுதி தலைவர் கோகுலகண்ணன், வார்டு தலைவர் சரவணன், பூத் தலைவர் செல்வம் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், முதியோர், பெண்கள், குழந்தைகள் கண் சிகிச்சை செய்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த முகாமை பற்றி பொதுமக்கள் கூறுகையில், லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் மக்களின் நலனை எப்பொழுதும் கருத்தில் கொண்டு எங்களுக்கு நல்லது செய்து கொண்டு வருகிறார். இந்த முகாமினால் தாங்கள் பெரிதும் பயனடைந்துள்ளதாகவும், முதியவர்கள் வெளியே செல்ல முடியாத காரணத்தினாலும் வீட்டின் அருகில் இந்த முகாம் நடப்பது அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக கூறினர். மேலும் அவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். இந்த இலவச கண் பரிசோதனை முகாமில் கண் கண்ணாடி தேவைப்படுபவர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினின் ஏற்பாட்டில் கண் கண்ணாடி வழங்குதல் மற்றும் கண் அறுவை சிகிச்சை வேண்டுபவர்களுக்கு இலவசமாக கண் அறுவை சிகிச்சையும் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் செய்து தரப்படுகிறது. சாரன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரியின் கீழ்
புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்தில் உலக முதியோர் வன்கொடுமை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கோர்க்காட்டில் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரியின் கீழ் புஷ்பகாந்தி முதியோர் இல்லம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த முதியோர் இல்லத்தில் உலக முதியோர் வன்கொடுமை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஜிப்மர் நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று முதியோர்களுடன் ஒரு நாள் முழுவதும் செலவிட்டு அவர்களுக்கு தேவையான சேவைகளை செய்ததுடன் முதியோர்களை பராமரிப்போம், பாதுகாப்போம், அரவணைப்போம் என்றும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நர்சிங் கல்லூரி விரிவுரையாளர் வித்யா கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சிக்கு முதியோர் இல்ல நிர்வாகி சுகுணா தலைமை தாங்க சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் மோகன் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சமூக நல ஆர்வலர்கள் ராஜ்குமார், நான்சி மற்றும் ஜெயஸ்ரீ ஆகியோர் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு பணிகளை ஜிப்மர் நர்சிங் கல்லூரி மாணவர்களும் புஷ்பகாந்தி முதியோர் இல்ல அன்னையர்களும் இணைந்து செய்திருந்தனர். முன்னாள் அரசு ஊழியரும் சட்டமன்ற உறுப்பினருமான ரவிக்குமார் சொத்து குவிப்பு வழக்கில் புதுச்சேரி அரசுக்கு உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக சிபிஐ பதிவு செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அரசு ஊழியரும் சட்டமன்ற உறுப்பினருமான ரவிக்குமார் தொடர்பான வழக்கில் புதுச்சேரி அரசுக்கு உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்தது. விசாரணையின் போது சிபிஐ வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அரசு ஊழியரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்த நிலையில் அந்த உத்தரவை எதிர்த்து புதுச்சேரி அரசு ஏன் மேல்முறையீடு செய்யவில்லை என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் ஒருவருக்கு வழங்கப்பட்ட இந்த சலுகையை இதே போன்ற சூழ்நிலையில் உள்ள மற்ற அரசு ஊழியர்களுக்கும் வழங்க முடியுமா என்றும் நீதிபதிகள் அரசிடம் விளக்கம் கோரினர். மேலும் அரசு ஊழியர் ஒருவருக்கு விதிவிலக்காக சலுகை வழங்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்றும் இதுபோன்ற நடைமுறை நிர்வாக விதிகளுக்கு உட்பட்டதா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். குறிப்பாக அரசின் இந்த நடவடிக்கை சமத்துவ கொள்கைக்கு முரணாக அமையுமா என்பது குறித்தும் விளக்கம் அளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக அரசின் நடவடிக்கை குறித்து விரிவான விளக்கம் அளிக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றவுடன் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தொகுதியில் அடிப்படை பணிகளை துவக்கி வைத்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றவுடன் மக்கள் நல பணிகளை தீவிரமாக முன்னெடுத்து வரும் திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தனது தொகுதியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக பெரியார் நகர் பகுதியில் உள்ள 2வது முக்கிய பிரதான சாலை முருகன் கோவில் பகுதி முதல் 7வது குறுக்கு தெரு வரை 36.90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கும், முக்தால் முதல் குறுக்கு தெருவில் 27.87 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கும் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற உடனேயே தொகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் நோக்கில் செயல்பட்டு வரும் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சாலை வசதி உள்ளிட்ட உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளுக்கு முன்னுரிமை அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் திமுக தொகுதி நிர்வாகிகள், திமுக கட்சி நிர்வாகிகள், வார்டு பிரதிநிதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பணிகள் விரைவாக நிறைவேற வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரியில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யாத அரசையும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் ரசாயன நிறமூட்டி சுவையூட்டிகளை உணவில் சேர்க்கும் உணவகங்களையும் ஆய்வு செய்யாத உணவு பாதுகாப்பு அதிகாரிகளை கண்டித்து சமூக அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பொதுமக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மக்கள் வாழ்வுரிமை இயக்கம், 6ஆம் திணை மக்கள் இயக்கம் மற்றும் பல்வேறு சமூக ஜனநாயக இயக்கங்கள் சார்பில் கோரிமேட்டில் உள்ள உணவு பாதுகாப்பு அதிகாரி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு உணவகங்களில் பயன்படுத்தப்படும் ரசாயன நிறமூட்டிகள், செயற்கை சுவையூட்டிகள் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் துரித உணவுப் பொருட்களை உடனடியாக தடை செய்ய வேண்டும். நட்சத்திர மற்றும் நடுத்தர ஓட்டல்கள், சாலையோர உணவகங்கள், பானிபூரி உள்ளிட்ட துரித உணவு விற்பனை மையங்களில் விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அனைத்து உணவகங்களிலும் விற்பனை செய்யப்படும் உணவுகளின் தரம் மற்றும் பாதுகாப்பு தன்மையை உறுதிப்படுத்த உணவு பாதுகாப்புத்துறை தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
பொதுமக்களின் உடல் நலன் மற்றும் வாழ்வுரிமையை பாதுகாக்க புதுச்சேரி அரசும் உணவு பாதுகாப்பு துறையும் உடனடி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி முழுவதும் நடுத்தர ஓட்டல்கள் சாலையோர ஓட்டல்கள் துரித கலப்படம் உண்ணும் அன்னத்திலே பின்னம் கலக்கும் கலப்படம் மக்கள் சாப்பிடும் உணவிலே நிறமூட்டிகள் கலக்கிறார். உணவு சாப்பிடும் மக்களை மாரடைப்பில் தள்ளுகிறார். துரித உணவு என்ற பெயரால் விரைவு மரணத்தை வரவைக்கிறார். வானூரில் லஞ்சம் வாங்கிய விஏஓவை கைது செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்றது. இந்த நிலையில் வானூர் ஒட்டை பகுதியை சேர்ந்த 30 வயதான பிரபு இவரின் வீட்டுமனை பட்டா மாற்றம் செய்ய கோரி ஒட்டை கிராம விஏஓ அலுவலர் கலைச்செல்வியிடம் சென்றுள்ளார். அப்பொழுது அவர் இன்று மக்கள் குறை தீர்க்கும் முகாம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெறுவதாகவும் 8000 ரூபாய் கொடுத்துவிட்டு செல்லுமாறு கூறியிருந்தார். இந்த நிலையில் பிரபு லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் மக்கள் தீர்ப்பு முகாமிற்கு வந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் பிரபு விஏஓவிடம் பணம் கொடுக்கும் போது கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். மேலும் அவரிடம் தாலுகா அலுவலகத்தில் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் விஏஓ லஞ்சம் வாங்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி திப்புராயப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ தேவி நாகவள்ளி மாரியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட திப்புராயப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி நாகவள்ளி மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி கடந்த 17ஆம் தேதி புதன்கிழமை கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம், கோ பூஜையுடன் கும்பாபிஷேக ஏற்பாடுகள் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து 8ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு மேல் 11:30 மணிக்குள் பூர்ணாகுதி யாத்ரா தானத்துடன் கடம் புறப்பாடு துவங்கியது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பால விநாயகர், பாலமுருகர், ஸ்ரீதேவி நாகவள்ளி மாரியம்மனுக்கு சிம்ம லக்கணத்தில் மகா கும்பாபிஷேக குடமுழக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் சிவக்குமார் மற்றும் கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் வெகு விமர்சையாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில சாலையோர வியாபாரிகள் சங்கத்தின் பேரவை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில சாலையோர வியாபாரிகள் சங்கத்தின் புதுச்சேரி தொழிலாளர் காங்கிரஸ் இணைப்பு பேரவை கூட்டம் புதுவை தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவர்கரை நகராட்சி பகுதிகளைச் சேர்ந்த சாலையோர வியாபாரிகள் மற்றும் சங்க நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு புதுச்சேரி தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் பிரபுராஜ் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க புதுச்சேரி அரசு மற்றும் உள்ளாட்சித்துறை துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் புதுச்சேரி நகராட்சி பகுதியில் நடத்தப்பட வேண்டிய வெண்டிங் கமிட்டி தேர்தலை உடனடியாக நடத்தி சாலையோர வியாபாரிகளின் சட்டப்பூர்வ உரிமைகளை நிலைநிறுத்த வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உழவர்கரை நகராட்சியில் வெண்டிங் கமிட்டி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி வியாபாரம் செய்ய ஏதுவான இடங்களில் சாலையோர வியாபாரிகளுக்கான கடைகளை உள்ளாட்சித்துறை சார்பில் கட்டித்தரும் பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. சாலையோர வியாபாரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டுமே தவிர ஆக்கிரமிப்பு அகற்றும் என்ற பெயரில் அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளக்கூடாது என்பதனையும் கூட்டத்தில் வலியுறுத்தினர். இது தொடர்பான பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் புதிய மாநில நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். மாநில தலைவராக பிரபுராஜ், பொதுச் செயலாளராக அந்தோனி குரூப்ஸ், பொருளாளராக உதயசங்கர் தேர்வு செய்யப்பட்டனர். துணைத் தலைவர்களாக நேருஜான், தமிழரசன், ஐயனார், விஜயா மற்றும் துணை செயலாளர்களாக ரகுபதி, சங்கீதா, மணிகண்டன், மயிலு ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். புதுச்சேரி நகர பகுதி நிர்வாகிகளாக தலைவர் பிரபு, செயலாளர் தியாகு, பொருளாளர் அமுதா, துணைத் தலைவர் பாஸ்கர், துணை செயலாளர் பாஸ்கர் ஆகியோர், உழவர்கரை பகுதி நிர்வாகிகளாக தலைவர் ரவி, செயலாளர் வனஜா, பொருளாளர் சுகுணா, துணைத் தலைவர் ஜோசப், துணை செயலாளர் முன்னா ஆகியோரும் தேர்வு செய்யப்பட்டனர். பகுதி குழு உறுப்பினர்களாக ராஜி, லூர்துநாதன், ரவிச்சந்திரன், சண்முகம், அரவிந்த், கந்தசாமி உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டனர்.
இந்த கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சொத்து குவிப்பு வழக்கு, புதுச்சேரி அரசுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம். பாரம்பரியத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்கும், புதுப்பிக்கப்பட்ட பிரெஞ்சு பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. உணவகங்களில் ஆய்வு செய்யாத உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு கண்டனம், சமூக அமைப்பினர் ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.